ஏங்க நடிப்பு அப்படின்னாலே பொய்ன்னு அர்த்தம். நடிகன்னாலே பிம்பம் பொய்யானதுன்னு அர்த்தம். எந்த நடிகனை இவங்க எடுத்துப்பாங்க? வக்கீலா நடிச்சதா? டாக்டரா நடிச்சதா? என்னவா நடிச்ச பிம்பத்த எடுத்துப்பாங்க. அது ஏதாவது நிரந்தர பிம்பம் இருக்கா நடிகன் விஜய்க்கு? எதுவுமே கிடையாது. அவன உண்மையான ஒரிஜினல் பிம்பம் யாருக்குமே தெரியாது. எப்படிப்பட்ட கொடூரமான அது எப்போ தெரிய வந்ததுன்னா, தேர்தல் போது தான் தெரிய வந்தது. எப்படி வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு அபாண்டமான விஷயங்கள முன்னெடுத்து முந்தைய ஆட்சியாளர்கள எப்படி சிறுமைப்படுத்தி பேசினது. இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதும்போது கரூர் சம்பவத்தும்போது அவ்வளோ உயிர்கள் பரிதவிக்கும்போது, ஆ ஏற்கனவே உயிர்கள் பல போயிருக்கும்போது, அதெல்லாம் வந்துட்டு அத பத்திலாம் பொருட்படுத்தாம, தன்னை காத்துக்கொள்ள ஓடிய திருடன் மாரி ஓடி ஒளிஞ்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சது. ஆனா, அதையும் மட்டுப்படுத்துற மாரி அண்ணாமலையும், எடப்பாடி பழனிசாமியும் சந்தர்ப்பவாத அரசியல முன்னெடுத்து, நடிகன் விஜய் செஞ்ச தவறுகள் எதுவுமே இல்லன்ற மாரி ஒரு பிம்பத்த எழுப்பி, அதுக்கு வலு சேர்க்கிற மாரி இந்த ஊடகங்களும், வேசி பத்திரிகையாளர்களும் எல்லாரும் அந்த பிம்பத்த இது பண்ணி, கடைசியில வந்துட்டு தேர்தல்ல ஜெயிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. ஒரு கட்டுப்பாடு இல்லாத வண்டியில 8,00,00,000 மக்கள் பயணிக்க முடியுமா? இது யாருக்கும் புரியவே இல்ல. எப்படின்னாக்கா, ஒரு பொறுப்பு இல்லாம தான் பதவிக்கு வரணும்னு சொல்லிட்டு நடையா ஆளுநர்ட்ட நடந்து ஒண்ணும் இல்ல சிங்கிள் மெஜாரிட்டி இருக்கிறத லெட்டர் காமிச்சிருந்தா, ஆளுநர் கூப்ட்டுருப்பாரு. அது போல காங்கிரஸோட லெட்டரையும் சேர்த்து வச்சு குடுத்து, அதுல நடையா நடந்து, அதுக்கு உடனே பதட்டமாயி, உடனே எல்லா இவ திமுக கூட்டணியில உள்ளவங்கள போய் பார்த்து, எப்படியாவது பதவிய புடிச்சிடணும்னு ஒரு வெறியோட வந்து, ப பதவி கிடைச்சதுக்கு அப்புறமா அத நிரந்தரப்படுத்திக்கிறதுக்காக வேண்டி, அ அதாவது அதிமுக உடைச்சு, அதுலேருந்து வரவங்களுக்கு வந்து குதிரை பேரம் பேசி, எம்எல்ஏவா இருந்தவங்கள ரிசைன் பண்ண சொல்லி, அதாவது இடைத்தேர்தல வர வச்சு, அதுல நம்ம நல்ல மெஜாரிட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா, கம்யூனிஸ்ட்டுகள் எப்பயுமே சொல்ல முடியாது. சில சமயம் பேக் வாங்குனாங்கன்னா, நம்ம என்ன பண்றது? நம்மளோட அயோக்கியத்தனங்கள அரங்கேற்ற முடியாதுன்றதுனால, இதெல்லாமே தொடர்ந்து பண்றாப்ல. இப்படி நடக்குது. பாலியல் குற்றங்கள் பல மடங்கு பெருகிருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி அவர் எத எத முன்ன வச்சாப்லயோ, அது அத்தனையும் வந்துட்டு பல மடங்கு பெருகி, பாலியல் வன்கொடுமைகள்லேருந்து இரட்டை கொலைகள், ஆணவ கொலைகள், அதுக்கப்புறமா கொள்ளைகள் எல்லாமே பெருகிடுச்சு. மின்வெட்டு தலவிரிச்சு ஆடுது. கட்டுக்கடங்காம இருக்குது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போதும் வந்துட்டு, அ இது எதுக்கு எடுத்தாலும் எதிர்க்கட்சிகள் எப்படி தற்போதைய தருதலை பிரதமர் பேசுறாரோ, அது மாரி முந்தைய ஆட்சியாளர்கள இது பண்ணி இப்போ ஊழலே இல்லன்னு ஒருத்தன் அக்குள்ள கொடைய வச்சுக்கிட்டு, இது ம் கொடைய தேடின மாதிரி, தன் கட்சியிலேயே ஊழல வச்சுக்கிட்டு, இவரு மத்த கட்சிகள ஊழல் ஒழிக்க போறேன்னா என்ன அர்த்தம்? அதாவது ஆடு திருடுனவன் அரசு வக்கீலு, அதுக்கப்புறம் வந்துட்டு வக்கீல் வழக்கறிஞர் நியமனத்துக்கு வந்துட்டு 30,00,000 50,00,000 பழனி மலை அடிவாரத்துல உள்ள நிலம் வந்துட்டு தவறான பத்திரப்பதிவு. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.